இந்திய கிரிக்கெட்டுடைய மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியுடைய ஒருநாள் கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து விவாதங்கள் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து அனைத்து வதந்திகளுக்குமே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது பிசிசிஐ முற்றுப்புள்ளியுமே வச்சிருக்காங்க. பிசிசிஐ உடைய துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா இது தொடர்பாக வாரியத்துடைய கொள்கையை திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுமே இருக்காரா. 2024 T20 உலகக்கோப்பையை வென்ற பிறகு ரோஹித் சர்மா மற்றும் கோலி 2 பேருமே T20 போட்டிகள்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாங்க. அதனை தொடர்ந்து கடந்த மே மாதம் 2025 திடீர்னு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்துமே அவங்க ஓய்வு அறிவிச்சிட்டாங்க. இதனால வர அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெறவுள்ள ஒரு நாள் தொடரே இவங்களுடைய கடைசி தொடராக இருக்குமோ அப்படின்ற யூகங்களுமே இருந்தது. சோ அதே போலதான் நம்ம ராஜீவ் சுக்லா அவர்களுமே மறைமுகமாக தெரிவிச்சிருக்காரு. ஆகையால ரோக்கோவுடைய ஆட்டம் இனி அவ்வளவுதானா அப்படின்னு ரசிகர்களுமே ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேருமே வெளியே சென்றால் இவங்க இடத்தை நிரப்ப மற்ற வீரர்கள் யார் அப்படின்ற ஒரு விவாதமுமே சமூக வலைதளங்கள்ல போய்கொண்டிருக்கு. ரோஹித் சர்மா தான் ஓடியுடைய கேப்டனாக செயல்பட்டு கொண்டிருக்காரு. ஆகையால அடுத்த கேப்டன் இவர்தான் அப்படின்னு பல ரசிகர்களுமே ஒரு வீரரை சுட்டி காட்டிட்டும் இருக்காங்க. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஹர்திக் பாண்டியா தான். சோ மும்பை அணியை சரியாக வழிநடத்திய ஹர்திக் பாண்டியா அவர்கள் தற்போது இந்திய அணியுடைய ஓடிஐ கேப்டன்சியுமே சரியாக பண்ணுவார் அப்படின்னு பல கருத்துக்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.